சமீபத்தில் நமது சேனலில் நடந்த நேர்காணலில் கலந்து கொண்டு பேசிய திரு ரங்கராஜன் அவர்கள் ட்ரம்ப் இந்தியா மீது போடப்பட்ட வரி குறித்தும் ரஷ்யா உக்ரைன் போரில் ட்ரம்பின் நிலைப்பாடு இந்த நேரத்தில் எப்படி இருந்தது என்பதை தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். மேலும் ட்ரம்ப் பற்றி சில திடுக்கிடும் தகவல்களை திரு ரங்கராஜன் அவர்கள் வெளியிட்டுள்ளார். இதோ அந்த வீடியோ. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் கூடுதலா 25% வரியை உயர்த்திருக்காங்க இந்தியா மீது. ஏற்கனவே 25% சொல்லியிருந்தாங்க, எகைன் 25%. என்ன பிரச்சனை ஆக்சுவலி? இது அவர் ஒரு வெறுப்பின் உச்சியில் போயிருக்காருங்க. அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவர் எதிர்பார்த்த எதுவுமே நடக்கலை. அவர் என்ன எதிர்பார்த்தாரு அப்படின்னா, அமெரிக்காவை ஏதோ ஒரு பெரிய கனவு உலகத்தில் கொண்டு போய் வைக்க போகிறேன் அப்படின்னு மக்கள்கிட்ட அவர் உறுதிமொழி கொடுத்து தேர்தலில் ஜெயிச்சு வந்துட்டார். அந்த தேர்தலில் அவர் கொடுத்த உறுதிமொழி எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவரே உணர ஆரம்பிச்சிருக்காரு. இது எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியப்பட்டு வராது அப்படிங்கிறதுக்கு. அவர் தேர்தலில் ஒரு பேச்சு, தேர்தலில் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறமா அப்படியே 180 டிகிரி ஆப்போசிட்டாக மாறியிருக்காரு அப்படிங்கிறதான் உண்மையான நிலவரம். இதன் பின்புலத்தில் பார்த்தீங்கன்னா பல சிக்கல்கள் இருக்குது அமெரிக்காவில். என்னென்ன மாதிரி சிக்கல்கள்னா, முதல்ல அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கடன் சுமை. இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி 36 ட்ரில்லியனாக இருந்த கடன் 6 மாதத்தில் 1 ட்ரில்லியன் அதிகமாயிருக்கு. 37 ட்ரில்லியன் ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம். இவர் என்ன சொன்னார் ஆட்சிக்கு வரும்போது? வர்றதுக்கு முன்னாடி எலெக்ஷன் பரப்புரையிலலாம் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் அமைதியை விரும்புவேன், ஆமாம், எந்த நாட்டிலையுமே நான் போர் விட மாட்டேன். அப்போ 2 நாட்டில் போர் நடந்துகிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும். முக்கியமாக 2 நாட்டில் நடந்தது. ஒன்று ரஷ்யா யுக்ரைன், அது 3-4 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று இஸ்ரேல் ஹமாஸ், இந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தாய்லாந்து கம்போடியா இப்போ அது அடுத்தது. இவர் என்ன சொன்னார்? ரஷ்யா கிட்ட நான் பேசுவேன், அந்த போரை நிறுத்திடுவேன், யுக்ரைன் கிட்ட பேசுவேன், ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டுருக்கேன். இந்த மாதிரி கூப்பிட்டாங்க, பேசினாங்க, போர் நிறுத்துங்க சொல்லியிருந்தாங்க. பட் ஜெலன்ஸ்கி அப்படி கேட்கல. நான் போர் பண்ண தான் போகிறேன், எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ண தானே கேட்டிருந்தாரு. இல்லை, ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா, ஜெலன்ஸ்கி கிட்ட போரை நிறுத்த சொல்லித்தான் கம்பல் பண்ணார். உங்ககிட்ட எந்த விதமான தகுதியும் கிடையாது, அதாவது ஆயுத பலமோ பண பலமோ உங்ககிட்ட கிடையாது, எல்லாமே அமெரிக்கா கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதில் குறிப்பாக நம்ம எதை கவனிக்கணும்னா, நாட்டோ சார்ந்த நாடுகள், அந்த குழுமத்தில் இருக்கிற நாடுகள் தான் மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ யுக்ரைனுக்கு உதவி செஞ்சது. என்ன மாதிரி உதவினா, இராணுவ தளவாடங்கள் கொடுக்கறது, அதுக்கப்புறம் பண உதவி செய்யறது. இந்த நாட்டோ குழுமத்தில் மிக மிக முக்கியமான அங்கமாக இருக்கிறது அமெரிக்கா. ட்ரம்ப் என்ன சொன்னாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி? நாட்டோ மூலமா கொடுக்கக்கூடிய பணம் ரொம்ப அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போரை நிறுத்த போறேன்னாரு. ஆனா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா, அவர் பிரசிடென்டா ஆனதுக்கு அப்புறமா, ஜனாதிபதியா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நிலைப்பாடை எப்படி மாத்தினாருன்னா, நாட்டோ நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அமெரிக்காவின் பங்களிப்பை நான் குறைக்க போறேன், மற்ற நாடுகள்லாம் தங்களுடைய ஜிடிபியில 5% கொடுக்கணும் அப்படின்னாரு. சில நாடுகள் நாட்டோல குழுமத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் 0.5%, 1% தான் அவங்களுடைய ஜிடிபியில இராணுவத்துக்கோ இல்லை நிதி உதவிகளுக்கோ கொடுத்துக்கிட்டு இருந்தது. இவர் என்ன பண்ணிட்டாரு? நீங்க எல்லாம் 5% கொடுக்கணும், நான் இனிமேல் அமெரிக்கா எல்லா போருக்கும் நான் இப்போ பல நாடுகளுக்கும் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை வச்சுதான் சொன்னார். கடன் சுமையில இருக்கு, அதனால நீங்க தான் தேசியவாதியா பார்க்கும்போது சரிதானே, தேசியவாதியா பார்க்கும்போது சரின்னு அப்ப அப்படித்தான் சொன்னார் அவரு. எல்லாருமே என்ன நினைச்சாங்க, இவர் ஒரு ஈவன் நானே ஒரு சில வீடியோலாம் சொல்லியிருக்கேன், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் ஒரு தேசியவாதி தான், இன்னும் அதை பத்தி எந்த சந்தேகமும் இல்லைன்னு. ஆனா அவர் தேசியவாதியா சொன்னது ஒண்ணு, இப்ப தேசியவாதியா இருக்கேன்னு சொல்லிட்டு செய்யறது வேற. வேறன்னு சொல்லும் போது, உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, உக்ரைன் எடுத்துக்கோங்களேன். இப்ப ஜெலன்ஸ்கி கூப்பிட்டு பேசினாரு, அவர் போர் பண்ணாதீங்க தானே சொல்ல வந்தாரு. இவங்க தானே நாங்க போர் பண்றோம், சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அப்போ he tried somewhat இல்லையா? அதுதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா, அவர் எந்த மாதிரி போர் வேணான்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அமெரிக்கா இன்னுமே உதவி செய்யாது, ராணுவ தளவாடங்களை கொடுக்காது, நிதி உதவி செய்யாது, அப்படித்தான் சொன்னாரே தவிர நாட்டோ மற்ற நாடுகள்லாம் பங்கெடுக்கணும், நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுங்க அப்படின்னாரு. அது ஒன்னாச்சு. சரி, ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு அவர் போர் நிறுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? அவர் எடுத்த ஒரே நடவடிக்கை, யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு, நாங்க உனக்கு நிறைய பணம் செலவு பண்ணியிருக்கோம், $500 பில்லியன் உங்ககிட்ட இருக்கிற கனிம வளங்களை எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட் வாங்கிக்கிட்டாரு. இதுல நீங்க குறிப்பா கவனிச்சீங்கன்னா, இங்கிலாந்து, ஐரோப்பியன் யூனியன், அதில் குறிப்பாக ஜெர்மனி, பிரான்ஸு,
இவங்கெல்லாம் ஏமாற்றப்பட்டார்கள். அந்த வளங்கள் அவங்களுக்கு போல, அமெரிக்கா என்னோடதுன்னு சொல்லி எடுத்துக்கிச்சு. கையெழுத்து போட்டு ஜெலன்ஸ்கியும் மிரட்டி உருட்டி ஏதோ பண்ணி கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஆனால் ரஷ்யா கிட்ட என்ன ஒப்பந்தம், ரஷ்யா கிட்ட என்ன பேசினார் அவர்? இதோ புட்டின் வந்து எனக்கு மிகப்பெரிய நண்பர், உற்ற நண்பர், அது இதுன்னாரு. கடைசியில் எங்கே போர் நின்றுச்சு? சரி, இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பயங்கர சுயநலமாக செயல்பட்டுருக்காரு. இது பாருங்களேன், 6 போர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஒயிட் ஹவுஸினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லக்கூடிய கேரோலின் லெவியட்ங்கிறவங்க என்ன, இஸ்ரேல் ஹமாஸ் சீஸ்ஃபயர் ஆயிடுச்சு, யுக்ரைன் ரஷ்யா சீஸ்ஃபயர் ஆயிடுச்சு, இந்தியா பாகிஸ்தான் சீஸ்ஃபயர் ட்ரம்ப் கொண்டு வந்துட்டாரு, கம்போடியா தாய்லாந்து கொண்டு வந்திருக்காரு, ஈஜிப்ட் எத்தியோப்பியா கொண்டு வந்திருக்காரு, அதுக்கப்புறம் ரவாண்டா, அப்புறம் காங்கோ, அந்த நாட்டினுடைய ஆக மொத்தம் 6 நாடுகள்ல சீஸ்ஃபயர் ட்ரம்ப்னால அறிவிக்கப்பட்டது, அமலுக்கு வந்து விட்டது அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. அதனால ஒயிட் ஹவுஸ் வந்து ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நார்வே நாட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் அனுப்பியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு குறிப்பாக ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நார்வே நாட்டினுடைய தகுடுதத்தமும் பித்தலாட்டத்தை பற்றியும் நான் போன ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பல நாடுகளில் அவங்க குழப்பம் தான் விளைவிச்சிருக்காங்க. அமைதி அமைதின்னு சொல்லக்கூடிய நாடு நார்வே, ஆனால் அமைதி செஞ்சதே கிடையாது எந்த நாட்டிலையுமே. ஸ்ரீலங்கா மிகச்சிறந்த உதாரணம். அமைதி வரவே இல்லை நார்வேயினுடைய தலையீட்டுனால ஸ்ரீலங்காவில். நான் இதை உறுதியாகவே சொல்ல முடியும். எதனால நார்வேக்குன்னா, அமைதி பரிசு இருக்கு இல்லையா, அமைதிக்கான நோபல் பரிசு, அது நார்வே தான் டிசைட் பண்ணும். அதனால நார்வேல வந்து அவங்க நாங்கள் தான் செய்ய போகிறோம். ஆனால் இன்னி வரைக்கும் நார்வே ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லலை ட்ரம்ப்புக்காக. ஆக மொத்தம் எனக்கு நீங்கள் பரிசு கொடுத்த, சரி செய்யாத காரியத்தை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பரிசு கொடுங்க, எனக்கு பரிசு கொடுங்கன்னு கேட்குறது ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. அமெரிக்காவில் பல பேர், அதாவது இப்போ எப்படி வந்திருக்குன்னா, நீங்கள் இப்போ திருப்பியும் வந்து ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6 மாசத்துல ட்ரம்ப்புக்கு ஒர்ஸ்ட் ரேட்டிங் அப்படிங்கிறாங்க. 10வது இடத்துக்கு வந்துட்டாரு. உலகத்தில் இருக்கிற தலைவர்களில் 10வது இடத்துக்கு வந்துட்டாரு.